ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். இது வந்து டேபிள் டாப் வெட் கிரைண்டரோட ட்ரம்மு. இந்த ட்ரம்மில் இந்த என்னாச்சுன்னு சொன்னால் இந்த கைப்பிடி தனியாக வெளியில் வந்துருச்சு. ஸோ இது வந்து நார்மலாகவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேஸ்ட்டு போட்டு ஒட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து சுரண்டி தேய்ச்சி கழுவும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து பேஸ்ட்டெல்லாம் கரைச்சி எடுத்துடுறாங்க. இப்பெல்லாம் கரைச்சி எடுத்துட்டு அதாவது வெங்காயம் வைக்க வந்து அவங்கள்ட்ட போட்டு வெங்காயத்தை வாங்கி சாப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. மறுபடியும் நம்ம வந்து ஓட்டி கரெக்டாக நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ அரல்டைட் அப்படிங்கிற இந்த இதில் இருக்க 2 விதமான பேஸ்ட்டை நம்ம பயன்படுத்தி இது ஓட்ட போகிறோம். அந்த 2 பேஸ்ட்டோட பேர் ஒன்று ரெசின், இன்னொன்று ஹார்டனர். ஸோ இதோட விலை வந்து 60 ரூபா, ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கிது. இது வந்து 13 கிராம் இருக்குது. நீங்கள் இந்த 2 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 டைம்னா கரெக்டான அளவில் நம்ம கலந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா 2 டைம் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே போட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாகவே காலிடும். 45 நிமிஷம் வரைக்கும் தான் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் ஆகிடும். அதாவது 2டையும் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நீங்கள் வந்து டியூபுக்குள்ளே பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ அப்படியே அழகாக ஒட்டி எடுக்க போகிறோம். ஸோ ஒட்டி எடுத்துட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே நம்ம ஓட்டுற மாவெல்லாம் வெளியில் வராது, அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறேன், ஹார்டனரை எடுத்துக்கிறேன். ஸோ ஹார்டனரை நம்ம அப்படியே இந்த புண்ணுக்கு நம்ம போடுற ஆயின்மெண்ட் இருக்குங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஓட்ட போடுவோம். ஸோ அது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி ஓட்ட போட்டு நம்ம வந்து அப்படியே பாருங்க அப்படியே வெளியில் எடுக்கிறோம். ஸோ இதில் வர கலரே பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரௌனியாக வருது. ஸோ இது வந்து அப்படியே அந்த ரொம்ப கெட்டித்தன்மையை கொண்டு வந்து விடுறதுக்காக வேண்டி இந்த பேஸ்ட்டை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அடுத்து வந்து ரெசின் அப்படிங்கிற ஒரு பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ இதுவும் அதே போல் அந்த மூடி வச்சு நம்ம ஓட்ட போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ரெசின்னா ஒன்றும் இல்லை, பிசின்னு சொல்லலாம். தமிழாக்கம் அப்படியே தூய தமிழில் பிசின்னு சொல்லலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த முருங்கை மரத்தெல்லாம் வந்து பிசின் வரும். அந்த பிசின் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா சின்ன வயசில் புக்கு நோட்டெல்லாம் ஒட்டுவோம், கிழிஞ்சு போன புக்கு நோட்டெல்லாம். ஸோ அதே போல் தான் இந்த பிசினும். இது வந்து ஒரு வகையான மரத்துலேருந்து எடுக்கப்படுற ஒரு பிசின் கூட சொல்லலாம். அது என்ன பேருன்னு சொல்லலை. ஸோ இது 2டையும் கரெக்டாக இதே போல் ஒரே லெவலில், அதாவது 50-50 எடுத்து ஒரு 100% நான் வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ண வேணாம். ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ இல்லை மரத்துண்டோ இல்லை இந்த மாதிரி நான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வச்சு மிக்ஸ் பண்ணிக்கங்க. பட் கை மட்டும் போட்டுறாதீங்க. கை போட்டிங்கன்னா மறுபடியும் ஒட்டிக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டான அளவில் அது மிக்ஸ் ஆகி ஸோ ஒட்டக்கூடிய தன்மையில் நமக்கு வந்து கிடைக்கும். தென் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து அந்த பிடி இருக்குல்ல, ஸோ அந்த ஹேண்டில் நம்ம எடுத்துடுறோம். ஸோ இப்போ எடுத்துகிட்டு இந்த ஹேண்டிலோட அந்த ரிங்கில் வச்சாலும் சரி, இல்லை அந்த ட்ரம்மில் வச்சாலும் சரி, நம்ம வந்து அழகாக வந்து வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்து அந்த பேஸ்ட் எடுத்து கரெக்டாக நான் வந்து ட்ரம்மில் அந்த கல் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்டோனில் நான் வந்து அப்படியே வச்சு பூசிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சு பூசிக்கிங்க. ஸோ இது இந்த மாதிரி வச்சு பூசினாலே போதுமானது. இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிக்கில் அந்த சென்ட்ரு பிடியில் வச்சாலும் சரி அழகாக ஒட்டிக்கும். ஸோ எந்த சைடு வச்சாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா எங்கே வச்சாலும் ஒட்டக்கூடியது தானே, அதுக்காக வேண்டி சொல்கிறேன். இந்த மாதிரி வச்சு நல்லா ஈவனாக வந்து நீங்கள் அந்த மாதிரி தடவிக்கிட்டு ஒன்றும் இல்லை, நம்ம அந்த பிடி இருக்குல்ல, ஸோ அப்படியே அந்த பிடி எடுத்து கரெக்டாக எதுவும் அசைக்க மாட்டாமல் வச்சு அழுத்தி பிடிச்சிருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து திருப்பி வச்சு ஃப்ரண்ட்டில் நமக்கு ஒட்டணும்ல, ஸோ அதுக்கான ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வச்சு அழுத்தி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கார்னர்லாம் இப்போ சின்ன எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி கார்னரில் தள்ளி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி தள்ளி விடும்போது என்ன ஆகுன்னா இருக்கிற அந்த கேப்பெல்லாம் கொஞ்சம் ஃபில்லாக வாய்ப்பு இருக்குல்ல, ஸோ அதுக்காக வேண்டி ஸோ நல்லா ஃபில் ஆக்கிடுச்சு. அடுத்து ஒரு பேஸ்ட்டை நான் கொஞ்சம் கலக்கிக்கிட்டு அடுத்து இந்த ஃப்ரண்ட்டில் இந்த பக்கம் நம்ம உள் சைடு ஓட்டுறேன். ஸோ உள் சைடே கரெக்டாக அந்த மாதிரி இந்த கேப் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கனாலே, அந்த கேப்பில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு ஒட்டிடணும். ஸோ இந்த பேஸ்ட்டை போடும்போது ரொம்ப கவனமாக செய்யுங்க. உங்களை க்ளவுஸ்லாம் போட்டுக்க சொல்லியிருக்காங்க, கண்ணாடிலாம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, வேணால் மாஸ்க்கு கூட போட்டுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே எப்படி சொல்கிறது, கெமிக்கல் வாய்ந்தது. ஸோ கெமிக்கல் அதிகமாக உள்ளது. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய உறுப்புகளை பாதிக்கும். அப்படிங்கிறதுனால இதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ பயன்படுத்தும் போது யாரையும் பக்கத்தில் குழந்தைங்கள வச்சுக்காதீங்க. இது வந்து ஆபத்தான விஷயம். ஸோ டபக்குன்னு எடுத்து பல்லு விளக்குற பேஸ்ட்னு எடுத்து பல்லு வச்சு தேய்ச்சிருச்சுன்னு சொன்னால் ரொம்ப சிரமமாக இருக்கும்ல. ஸோ பல்ல திறக்க முடியாது, டாக்டர்கிட்ட போய் பல்ல உடச்சி தான் எடுக்கிற மாதிரி வந்துருக்கும்ல. ஓகே, இதே ஸ்டேஜ்லேயே அப்படியே நம்ம காய விட்டுறோம். அவன் வந்து ஒரு ஓவர் நைட்டு காய விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 5 மணி நேரம் மட்டும் காய விட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மெழுகு போல் சைனிங்காக அழகாக ஒட்டியிருக்கு. எப்படி சொல்கிறது, தொட்டாலும் வந்து பிசு பிசுன்னு ஒட்டலை, நல்லா எப்படி சொல்கிறதுனா சாஃப்டாக அப்படியே ஒட்டியிருக்கு. பிரச்சனை நல்லாவே இருக்குது.
ஸோ இந்த ரெசினும் ஹார்ட்னரும் சேர்ந்து நல்லாவே வேலை செஞ்சுருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அருமையாக ஒட்டிக்கிச்சு. நீங்கள் இது வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிடி உடஞ்சிச்சின்னு சொன்னால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி யூஸ் பண்ணிக்கிங்க. தேவையில்லாமல் காயலங்கடையில் போட்டு வெங்காயம் வாங்கி சாப்பிடாதீங்க. ஓகே, ஸோ பாருங்கள் நான் கை வச்சு கூட காட்டுறேன். நல்லா ஒட்டியிருக்கு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஸோ இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ, பை பை. See you in the next video. Bye bye.